எதிர்பார்ப்புகள் இல்ல. ஆனா நிச்சயமாக கட்சிக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு ஒரு ஆசை எனக்கு ஆரம்பத்துல இருந்திருக்கு. ஏன்னா பாஜக சேரும் போது ஒவ்வொரு முறையும் எல்லாரும் ஏன் நீங்களும் மேற்கொண்டு கேட்கும் போது என்ன செய்ய போறீங்க உங்களை காணோம்னா நான் ஒவ்வொரு முறை ஒரே விஷயம் சொன்னேன். எப்போ எந்த நேரத்துல வரணுமோ அது வரும். ஸோ பேஷன்ஸ் இஸ் வர்ச்சியூ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் காத்துட்டு இருந்தேன். அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸா வந்தது எனக்கு. நான் எதிர்பார்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க சென்னையில ஷூட்டிங்ல இருக்கேன். திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட் இவ்வளோ பெரிய போஸ்டிங் எனக்கு துணை மாநில தலைவர் சொல்லும்போது ஒரு பெரிய போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுக்கணும், எல்லாருமே வேஸ்டா இருக்கக்கூடாது, நம்ம சரியா பயன்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தாதான் கட்சி முன்னேறும்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஒரு புது புது போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. போன எலெக்ஷன்ல 1000 லைட் கேண்டிடேட், அப்கமிங் எலெக்ஷன்ல இப்படி ஒரு போஸ்ட். சோ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு தேர்தல்ல நீங்க போட்டியிடுறீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு கட்சி பலப்படுத்துறதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும்? எலெக்ஷனுக்கு ஒரு 8 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி பலப்படுத்தணும், அதுதான் முக்கியம். யார் எங்கிருந்து போட்டி எடுக்கிறாங்க, நான் போட்டி எடுக்கிறேன்னா இல்லையா, அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிச்சா நாங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி, அதுதான் முக்கியமா இருக்கு. எங்களுடைய இப்போ மைண்ட் செட் கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டங்கள் போட முடியும், எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியும், அது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் இருக்க போகுது.